நம்ம இப்போ சிம்பிளாக சிக்கன் குழம்பு ஒன்று வச்சுட்டு போகலாங்க. ரொம்ப ஈஸியாக வைக்கிற மாதிரி மெத்தடுங்க இது. இப்போ அதுக்கு வந்து சிக்கன் பாருங்கள் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு 4 பீஸ் தான் இருக்கும். கொத்தமல்லி தூள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துருக்கேன். வெங்காயம் ஒரு 1/4 கிலோ ரேஞ்சுக்கு எடுத்துருக்கேங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி, அரை ஸ்பூன் வந்து சீரகம், அரை ஸ்பூன் வந்து மிளகு, அரை ஸ்பூன் வந்து சோம்பு. போதுங்க இது. எண்ணெய் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்ம சீரகம், மிளகு, சோம்பு 3 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 3 போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பூண்டு பாருங்கள் 10 பல், அதுவும் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ 3 தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த தக்காளியில் பாருங்கள் லைட்டாக தூள் தனியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. குழம்பு அதிகமாக வேணால் 4 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக வேணால் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரமோ இதே மாதிரி. இது மஞ்சத்தூளுங்க 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுவும் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இந்த பாத்திர சூடுலேயே நமக்கு நல்லா வடசட்டி சூடுலேயே நல்லா இதாகட்டுங்க. போதும். நல்லா ஆற வச்சுட்டு இது நல்லா அரைச்சிக்கணுங்க. நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம இந்த கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம். போட்டுட்டு இப்போ நம்ம சிக்கன் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. இதே லைட்டாக வணங்கிட்டேன். பாருங்க மசாலா போட்டுக்கலாம். நம்ம மசாலா போட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் ஊற்றிடலாங்க. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, அதாவது கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக விட்டுக்குங்க தண்ணி. நம்ம பாருங்க சிக்கன் குழம்பு இந்த அளவுக்கு இருக்கணும். விட்டு நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விடலாங்க. பாருங்க ப்ரெஷர் சுத்தமாக போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு. சிக்கன் இருக்கிற எண்ணெய் எல்லாம் அப்படியே வெளியில் வந்துருச்சு. பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சிடலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க.